இருந்தது. இதான் ரெக்ரூட்மெண்ட் கிளம்புறது நோட்டீஸ் போட பாருங்கன்னா நான் என்ன எதிர்பார்த்து வந்தேனோ ஸ்கூலில் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். நான் என்னென்ன ரெஸ்யூமில் போட்டுக்கேனோ அதை அப்படியே என் பேரெல்லாம் போடலாவா. அதை தவிர இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்த்து கரகோஷம் கொடுக்கும். திங்கட்கிழமை மணிக்கு ராத்திரி 8:30 மணிக்கு பார்த்தேன், நோட்டீஸ் போட்டேன், அப்ளை பண்ணேன். இன்னைக்கு ஜாயின் பண்ணி முதல் நாள் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டேன். 5ஆம் தேதி தான் எனக்கு தேங்காய் பிடிக்கிற நாள். பட் இன்னைக்கு நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன். வெரி குட். கட்டினவா எல்லாருக்குமே அந்த தேங்காய் ஒரு தேதி கொடுத்தோம்னா அந்த தேதிக்குள்ளேயே நடந்துறது சந்தோஷமான செய்தியோட தான் வந்து தேங்காய் இது வரைக்கும் எல்லாருமே எடுத்திருக்கா. அது பிரத்யட்சமாக நடந்திருக்கு. இவாடும் இன்னொரு சாட்சி, 5வது சாட்சி நமக்கு. ஏன்னா அந்த தேதிக்குள்ளேயே நடந்துறது எல்லாருக்குமே. எங்காத்துலேயே 3 அனுபவம் நடந்திருக்கு. 2 கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு, ஒரு வேலை முடிஞ்சிருக்கு, ஒரு படிப்பு முடிஞ்சிருக்கு. எல்லாமே அந்தந்த தேதிக்குள்ளேயே முடிஞ்சிருக்கு. நான் எல்லாரையும் ஆக்ஷன் வந்து நான் தேங்காய் கட்டவாள் ஆக்ஷன் வர அன்னைக்கு அந்த காரியம் முடிஞ்சிட்ட சந்தோஷத்தோடு தான் எல்லாரும் முடிச்சிருக்கா. அதுக்கு அடுத்த வந்த அனுஷத்தில் தேங்க்ஸ் சொல்லத்துக்கு தான் பெரியவாள் வந்திருக்கா. அப்படி தான் இது வரைக்கும் அது நடந்திருக்கு. இந்த தேங்காய் கட்டுறது என்னன்றது எல்லாருக்கும் சொல்லணுன்றதை நான் கேட்டுக்கிறேன். அது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றது தான் எல்லாரோட ஆசையும். அண்ணா வந்து ஒரு தேங்காய் இல்லை கட்டிகிட்டே இருக்கா. கொஞ்சம் கேட்கலாம், அண்ணாட்டே சிரவணம் பண்ணலாம். ஒரு தேங்காய்க்கு வந்திருக்கு. நான் இந்த பிரார்த்தனையை முதல்ல கேள்விப்பட்டு நான் என் பிள்ளை யூஎஸில் இருக்கான். என் பிள்ளையோட ஃப்ரெண்டுக்கு வந்து 1 வருஷமாக வேலை கிடைக்கிறா யூஎஸில். அவன் திரும்பி வரலாமான்னு நினச்சிட்டு இருந்த ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் வந்து அவனுக்கோசரம் வேண்டிட்டு கட்டினோம். இது பிரார்த்தனையை பண்ணி நாங்கள் தேங்காய் மட்டை கட்டினோம். கரெக்டாக 4ஆம் நாளோ 5ஆம் நாளோ அவனுக்கு வந்து வேலை கிடச்சிடுது. 10ஆம் நாளைக்குள்ளே வந்து அவனுக்கு அஃபிஷியலாக ஆர்டர் வந்து அவன் இப்போ அக்டோபர் 1 ஜாயின் பண்ண போகிறான். 10ஆம் நாள் கரெக்டாக அவனுக்கு ஆர்டர் வந்த உடனே வந்து நான் தேங்காய் தேங்காய் தினமடி இது பண்ணி இது இவருக்கும் மாபெரியவாளுக்கும் வந்து தேங்காய் இது பண்ணியாச்சு, அர்ச்சனை பண்ணியாச்சு. 2வது வந்து 40 வருஷமாக நடந்துட்டு இருந்த ஒரு வழக்கு, கோயில் வழக்கு, கோயில் சொத்து. அந்த வழக்கு வேண்டிட்டு அந்த சொத்து கிடைக்கணுமே. நான் முக்கியமாக வந்து நிறைய பேருக்கு எப்படி அவாளுக்கு வேண்டும் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா, ஆனால் பொதுப்படையாக இல்லை வேற யாராக்காது நம்ம வேண்டிட்டு கட்டினோம்னா அது 100% நடக்கிறது. அது பிரத்யட்சமாக நடக்கிறது. அந்த கோயில் சொத்து 40 வருஷம் வந்து இதில் நிலுவையில் இருந்தது. இன்னைக்கு ஆக்சுவலாக அது தீர்ப்பாக இருக்கணும், என்ன தீர்ப்பு வருதுன்னு தெரியல. ஆனால் நான் வேண்டின உடனே அதுக்கு டேட் வந்துருச்சு. சாதகமா பெரியவா நடத்தி கொடுப்பான்னு ஒரு சந்தோஷம். கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். செல்லம்மா भगवान